ஏய் கம்ஃபர்டபுளா இருந்துடா உட்காந்துக்கு. சஸ்பென்ஷன் எல்லாம் தலை வலிச்சுடா. டாமினால் தலை வலிக்கணும் பள்ளத்துல விட்டாக்கா. வண்டி வந்து உட்காந்துட்டு போகலாம், நல்லா தான் இருக்கு. இந்த கிளச்சு பிடிச்சி கை தான் செம்மையா வலிக்குது. சிட்டி ரிவ்யூ போதும், இதுவே உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம் நம்புறேன். ஆனால் 400cc வண்டி வாங்கிட்டு சிட்டிக்குள்ளேயே ஓட்ட போகிறோம். ஹைவே தானே முக்கியம். வாங்க இப்போ ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிடலாம். ஹீட் இல்லை, இப்போயாச்சும் நான் வந்து ரைடிங் பேண்ட் போட்டிருக்கேன். சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்ராக போட்டிருந்தேன். செம்மையான ஹீட்டு கண்ட்ரோலு. கரெக்டாக 9.27 செகண்ட்ஸுங்க. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த வண்டியோட நெகட்டிவ்ஸ் எதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஹீரோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணு மச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ரோ பார்ட் 2 சீக்கிரம் போடு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, யார் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும்தான் இந்த கமெண்ட்டே போடுவீங்க. மச்சான் பார்ட் 2 வேணும்னு சொல்லி கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க. இந்த வீடியோவில் ஹார்லியோட நெகட்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேங்க. என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசரில் வந்து எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்னாக்கா, எப்படி நான் சொல்கிறது, இது வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறாங்க ரொம்ப பிடிக்கும். ஹை ஸ்பீட்னாக்கா ஒரு 120 130 வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சூப்பராக போனால் எதிர்பார்ப்பேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 130 க்ரூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியல. ஏன்னா டாப் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 130 135 தான் போகுது. ஸோ அதனால ஹார்லி வந்து இந்த வண்டி வந்து ஒரு டாப் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்ஜினோட கேரக்டர் மாற்றாம டாப் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் வந்து உங்களால் வந்து மாற்ற முடியும். ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 120 130 க்ரூஸ் பண்ண மாட்டாங்க. 100லேருந்து 110 தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இது வந்து நெகட்டிவாக வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு டியூக்கோ இல்லை வந்து ஒரு டாமினாலியோ இருக்க அந்த ஹை எண்டில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். செகண்ட் நெகட்டிவ் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு க்ரூசருக்கு வந்து முக்கியமான விஷயம் ஹைவேல இருக்க விசிபிலிட்டி தாங்க. ஸோ ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து விசிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மிரரில் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஒரு 70% 75% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மிரரில் வந்து தெரியுது. ஒரு 25% வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ மிரரை வந்து சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் வியூ வந்து இருக்க மாதிரி கொடுத்தாங்கக்கா ஸ்டாக்காகவே நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, இந்த வண்டியோட சஸ்பென்ஷனுங்க. சஸ்பென்ஷன் வந்து நாங்கள் வந்து கப்பலாக ஓட்டும் போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் சோலோவாக சிட்டியில் ஓட்டும் போது வண்டி வந்து டொங்கு டொங்கு டொங்குன்னு சவுண்டு கேட்டுட்டே இருந்து, அது ஏன் கேட்டுட்டே எனக்கு தெரியல. ஸோ சோலோவாக ஓட்டும் போது சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லலை. வண்டி வந்து இதோட காம்படிட்டரான இந்த ஹைனஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் தாங்க. வந்து இன்னும் வந்து மைலேஜ் செக் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் டு டேங்க் இந்த வண்டி இன்னும் முடியல. இந்த வீடியோ எடுத்துக்க அப்படின்னா போயிட்டு டேங்க் டு டேங்க் செக் பண்ண போகிறேன். ஆனால் நான் சிட்டியில் ஓட்டின ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 70. அதுவும் நான் வந்து மோஸ்ட்டாக ஓட்டின ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 தான் ஓட்டினேன். அப்படி ஓட்டியுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் கன்சூம் வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவர் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 தான் இந்த வண்டியே ஹைவேலியே. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஹையர் ஆர்பிஎம்ல ஓடக்கூடிய வண்டி கிடையாது. இது வந்து மிட்ரேஞ்ச் வண்டி, லோ எண்ட் அண்ட் மிட்ரேஞ்ச் வண்டி. ஓகேங்களா? அப்படி இருக்க வண்டி சிட்டியில் வந்து நான் லோ எண்டு மிட் எண்டில் தான் ஓட்ட போகிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹையர் ஆர்பிஎம்ல இந்த வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. கண்டிப்பாக வந்து இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால மைலேஜ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சிட்டியில் வந்து மைலேஜ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ட் டிஸ்பிளே வச்சு சொல்கிறேன். நானும் செக் பண்ணல. செக் பண்ணிட்டு நம்ம வந்து இது வந்து சேஞ்ச் சொல்லிடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வண்டியில் வந்து காற்று கம்மியாக இருக்குன்னு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுக்கு அப்புறம் செக் பண்ணேன். ஸோ அதனால கூட ஒரு +1 +2 ஆட் பண்ணிக்கலாம். அப்பயும் வந்து மைலேஜ் வந்து புவர் தான் சிட்டியில். ரொம்பவே மேஜரான நெகட்டிவ் என்னன்னா, ஒத்துக்கனாலும் இதான் மச்சான் நெசம். ஒருத்தம் கூட இந்த வண்டியை பார்த்துட்டு இம்ப்ரெஸ்ஸே ஆகல. ஹோய் ஹார்லிடா, ஹோய் மாசுடா அப்படின்னு ஒருத்தர் கூட இம்ப்ரெஸ் ஆகலைங்க. ரோட் ப்ரெசன்ஸ் இந்த வண்டியில இல்லை. ஒருத்தரும் இம்ப்ரெஸ் ஆகல. ஏன் நானே கூட வீடியோவில் பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆனேன். ரோட்ல இந்த வண்டி பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகல. ஸோ ரோடு இம்ப்ரெஷன் வண்டியில வந்து இல்லை. அடுத்த நெகட்டிவ் என்னன்னா மச்சான், என்னதான் இந்த இன்ஜின்ல வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருந்தாலும் இந்த கிளட்ச் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, சிட்டில வந்து நம்ம ஓட்ட கிளட்ச் பிடிச்சி இந்த கையெல்லாம் வந்து செம்மையா வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அதனால வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லீவர் கொடுத்துருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். இல்லை கிளச்சை வந்து இன்னுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இந்த வண்டியோட கியருங்க. செப்பல் போட்டு இந்த வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கட்டை வரல் செம்மையாக வலிக்கும். செம்மையாக வலிச்சுது. கியர் வந்து ஏன் வந்து இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. கால் வந்து வலிக்குது. ஷூ போட்டிங்கன்னா வந்து கால் வலி தெரியல. இல்லை செப்பல் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டிட்டீங்கன்னா, அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து கால் வலி இருந்தது. போக வந்து பார்த்தீங்கன்னா என் காலுக்கே தெரிஞ்சிச்சு போல, வலிக்கிறா போது போட அப்படின்னு. ஸோ அதனால வந்து பழகிட்டேன். ஓகே, ஆனால் வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஆனால் வந்து நிறைய வீடியோவில் பார்த்தா கியர் கிளச் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து எனக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை. எனக்கு வந்து காலும் வலிச்சுது, கையும் வலிச்சுது. ஆனால் இந்த இன்டர்செப்டார் அளவுக்கு கை வலிச்சுதான் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கை வலிக்கல. அதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ கம்மி தான். பட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தாங்க இருக்கு. வண்டி வந்து 190 கிலோ கிட்ட வருது. ஓகேங்களா? அப்படி வந்தும் ஆப்போசிட்ல விண்டடிக்கும் போது லைட்டாக வந்து வாபுலாவோட ஃபீல் வந்து இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து புரியல. ஒரு 190 கிலோ இருக்க வண்டி எப்படி ஆப்போசிட் யார் அடிச்சாக வந்து வாபுலாவலான்னு எனக்கு தெரியல. டாமினார் 400 வந்து என்ன பண்ணாலும் வாபுலே ஆகுது வண்டி. காற்று கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வந்து ஷேக் ஆகாப்புல, இல்லைனாக்கா வந்து ஷேக்கே ஆக மாட்டாப்புல. ஆனால் இந்த வண்டி வந்து ஷேக் ஆகுது. ஆப்போசிட் ஏர் அடிக்கும் போது நம்ம 120 கிட்ட வந்து க்ரூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஷேக் தெரியுது. இல்லை ஹார்லி வச்சுக்க ஓனர்ஸ் வந்து சொல்லுங்க உங்கள் வண்டியில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து ஓனர் வந்து ஒரு வாட்டி யாரோ அவங்க ஃப்ரெண்டு யாரோ கீழே போட்டாங்களா, லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த வளைஞ்சிருக்கும் சொன்னார். பட் ஓட்டும் போது தெரியாதுன்னு சொன்னார். அதனால் ஓட்டும் போது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. பட் இந்த லைட் வாவலுக்கும் ரீசன் அதுவா இருக்குமோ நான் நம்புறேன். நான் இந்த வீடியோ ஒருவேளை ஹீரோல இருக்க ஹையர் பொசிஷன் இல்லை ஹார்லியில் இருக்க ஹை பொசிஷன் இருக்கவங்க யாருனாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வண்டி வந்து நல்லாவே இன்னும் சேல் ஆகும். நான் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சா வந்து இப்போ வந்து டி வேரியன்ட் வந்து நீங்கள் வந்து விட்டீங்க, ஓகே, அது வந்து ஃபேஸ் லிஃப்ட் தான். பட் வெர்ஷன் 2 இந்த வண்டி விட போறீங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னன்னா டாப் ஸ்பீடை ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஈட்டு வந்து இதே மாதிரி சூப்பராக மேனேஜ் பண்ணி டாப் ஸ்பீடை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி க்ரூசிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும். செகண்ட் விஷயம் என்னன்னா இந்த வண்டியை வந்து ரோட்டில் பார்த்து ஒருத்தனும் வந்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்கள் இன்ஜினியர் உங்கள் வந்து டிசைன் இன்ஜினியரை பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வண்டியை வந்து லுக்கு வந்து இன்னும் வந்து அட்ராக்ட்ஃபுல்லாக இருக்க மாதிரி மாற்றுங்க. இந்த விண்ட்ஷீல்டை வச்சு கூட நீங்கள் வந்து அட்ராக்ட்ஃபுல்லாக மாற்றலாம். ஏதோ ஒன்று பண்ணுங்க, பண்ணி வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டாக மாற்றுங்க. ஓகேங்களா? இது செகண்ட் விஷயம். தேர்டு விஷயம் வந்து நான் என்ன கேட்பேன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு க்ரூசராக இருக்கும் போது ஒரு 15 லிட்டர் டேங்க் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் இந்த வண்டியை வந்து ஓட்டுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா ஷாக் அப்சார்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சார்பராக கொடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது நீங்கள் வந்து கிளாசிக்காக ஃபீல் இருக்கிறவங்க கொடுத்துருக்கீங்க, ஓகே. பட் இது வந்து மோனோவாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து KTM டியூக் 390 மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி ஆப்போசிட்லேயே என்ன காற்று அடித்தாலும் வண்டி ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு அப்கிரேடை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து டி வேரியண்ட்டில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வேரியண்ட் ஓட்டிட்டு அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா சூப்பர். அப்படி இல்லைன்னா அதையும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்ததாக நீங்கள் ஸ்டாக்காக கொடுக்குற மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% இல்லை ஒரு 90% மிரரில் வந்து நம்மளால வந்து பின்னாடி வரவங்க பக்கத்தில் வரவங்களாம் பார்க்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பார்டர் மிரர்லாம் வேணாம், அதில் வந்து ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி மிரரே ஒரு நல்லா வந்து ஒரு வியூ இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆர்பிஎம் இருக்க இன்ஜின் ஓட்டிட்டேன், 5 வருஷமா ஓட்டிட்டேன். எனக்கு இப்போ எப்படி ஃபீல் வருதுன்னா ஒரு கிளாசிக் வண்டி ஓட்டணும்னு ஃபீலாக இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் சொன்ன இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த வண்டி தான் வாங்குவேன். வேற எந்த ஒரு விண்டேஜ் பைக்கும் வாங்க மாட்டேன். ஹைனஸ் வாங்க மாட்டேன், ராயல் என்ஃபீல்டு வாங்க மாட்டேன், எதுவுமே வாங்க மாட்டேன். நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் இல்லை நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லியோட 440 சேலை வந்து பிச்சுக்க வைப்பாங்க.